வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ சம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சம் பார்த்துடலாமா? ஸோ ஒரு டேபிள் பேஸ்டு டிஏ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஹோல்சேலர் இருக்காங்க. அந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷாப்கீப்பர் இருக்காங்களே அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஹோல்சேலர் வந்துட்டு ஷாப்கீப்பருக்கு டோட்டலாக 6000 கேஜியை வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 6000 கேஜியை டோட்டலாக 5 மெம்பர்ஸ் ABCDE அப்படின்ற 5 ஷாப்கீப்பர் வந்து வாங்கியிருக்காங்க. யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்ற அந்த பர்சன்டேஜ் ரேட் வந்து இந்த காலம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஏ வந்துட்டு ஹோல்சேலர் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குதோ அதை கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுது இல்லையா, அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் சேல் பண்ணுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இது சேல்ஸ் பர்சன்டேஜ் மட்டும்தான். ஏ ஹோல்சேலர் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்கு அதை கஸ்டமருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்ற பர்சன்டேஜை இங்கே போட்டிருக்காங்க, சேல்ஸ் பர்சன்டேஜ். அப்போது எனக்கு இந்த 75% சேல்ஸ் பர்சன்டேஜாக இருந்ததுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% வந்துட்டு எனக்கு அன்சோல்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பி வந்து ஷாப்கீப்பர் கிட்ட வாங்கியிருக்கு. நம்ம இங்கே இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா 6000லேருந்து 42% எடுப்போம். அது தப்பு. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கு, ஏக்கு அது 20% கொடுத்துருக்கு இல்லையா, அப்போது ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குமோ அந்த வேல்யூஸ்ல இருந்து தான் பி வந்துட்டு வாங்க போகுது இல்லையா. ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்ல இருந்து எனக்கு பி சேல்ஸ் பண்ணி அதை எனக்கு கஸ்டமருக்கு கொடுக்க போகுது. ஸோ 70% எனக்கு சேல்ஸ் இதாக இருந்ததுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% என்னவா இருக்கும், அன்சோல்டு வீட்டாக இருக்கும். அதே மாதிரி சி வந்துட்டு ஹோல்சேலர் கிட்ட இருந்து 57% வாங்குது. ஏபி எவ்வளோ வாங்கியிருக்கோ அதுல இருந்து நான் மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை தான் சி வந்து எனக்கு ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்குது 57%. அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுல எனக்கு 70% வந்து கஸ்டமர் கிட்ட கொடுத்துருக்குன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% எவ்வளவா இருக்கும், அன்சோல்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டியோடது 82% வாங்கியிருக்குன்னா அதுல 60% வந்துட்டு கஸ்டமருக்கு சேல் பண்ணிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணல. அப்போ அன்சோல்டா எனக்கு 40% இருக்கு. ஈயோடது 100% போட்டிருக்கா. இந்த 100%ன்றது என்ன அப்படின்னா, எனக்கு 6000ல இதுக்கு முன்னாடி 4 ஷாப்கீப்பர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ரிமைனிங் என்ன இருக்கோ அதுல 100% தான் எனக்கு இ வாங்கியிருக்கு. ஸோ வாங்கினதுல 50% ஷாப்கீப்பர் கஸ்டமர் கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு அன்சோல்டு வெயிட்டா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் அன்சோல்டு குவான்டிட்டி ஆஃப் வீட் ஃபார் ஆல் த ஷாப்கீப்பர். அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஷாப்கீப்பர் கிட்டையும் அன்சோல்டு வீட் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏ கிட்ட எவ்வளோ அன்சோல்டு குவான்டிட்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஏ எவ்வளோ வாங்கியிருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏ எவ்வளோ வந்து அன்சோல்டில் வச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோமா. ஸோ டோட்டல் எவ்வளோ 6000 இருக்குமா, அந்த 6000 கேஜியில் ஏ மட்டும் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ 20% வந்து எனக்கு வாங்கியிருக்கு. அப்போ 20% ஆஃப் 1200 கண்டுபிடிப்போமா, என்ன வரும்? 20% ஆஃப் 6000. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 1200 கிடைக்குமா? அடுத்தது அன்சோல்டு எவ்வளோன்னு தானே கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து 75% வந்து சேல்ஸ் பண்ணியிருக்க கஸ்டமருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% வந்துட்டு எனக்கு எவ்வளவா இருக்கு, அன்சோல்டா இருக்கு இல்லையா. அப்போ இதில் நான் 25% கண்டுபிடிக்கணும். 25ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ, 1/4. ஸோ இதை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும், 300. ஸோ ஏ வந்துட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து விற்காம எவ்வளோ வச்சிருக்கு அப்படின்னா 300 வச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பி வந்து எவ்வளோ வாங்கியிருக்குன்னா ஹோல்சேலர் கிட்ட இருந்து 42% வாங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 42ல இருந்து ஏ வாங்கினா அந்த 20 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ 100 இன்டூ 6000. ஓகேவா? அப்போ என்ன வரும்னா 22, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 22 இருக்குமா, 22 இன்டூ 100 இன்டூ
6000. அப்போது ஏ மட்டும் எவ்வளோ வச்சுருக்கோம் 132. பி வந்து டோட்டலாக 1320. இவ்வளோ கேஜிஸ் வந்து எவ்வளோ பி வந்து வாங்கியிருக்கோம். வாங்கி கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ எவ்வளோ அன்சோல்டாக இருக்கும் அப்படின்னா எனக்கு 30% வந்து அன்சோல்டாக இருக்கும். ஸோ இதில் நான் 30% கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 30% ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும் 1320. அப்போது பியோட அன்சோல்டு எவ்வளோ வரும் 396. ஓகேவா. அதே மாதிரி சி வந்து எவ்வளோ வந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கு அப்படின்னா 57% வாங்கியிருக்கு. ஸோ சி கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா பி வாங்கியிருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 57 மைனஸ் 42 பி வாங்கியிருக்கும் இல்லையா, ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் ரிமைனிங் போட போகிறோம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 15 வருமா. ஸோ அந்த 15% தான் நம்ம 6000ல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 900. ஓகேவா. ஸோ இது வந்து எனக்கு டோட்டலாக சி வாங்கியிருக்கு. இதில் சியோட அன்சோல்டு எவ்வளோ 30% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் 30% எடுத்தோம் அப்படின்னா 270. ஓகேவா. இப்போ சி அன்சோல்டாக வீட்டு எவ்வளோ வச்சிருக்கு 270 வச்சிருக்கு. அதே மாதிரி டியோடத கண்டுபிடிக்க போகிறோம். டியோடத கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் சியோடத மைனஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக டி எவ்வளோ இருக்குது. ஸோ 82ல இருந்து அதே மாதிரி 57 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் 18 வருமா. டுவெண்ட்டி 25% ஆஃப் 6000 கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் 82 மைனஸ் 57. ஸோ பண்ணும்போது இதில் வந்து பண்ணோம்னா 18 வரும். ஸோ 25% ஆஃப் 6000 எடுத்தோம் அப்படின்னா 1500. ஓகேவா. 25% ஆஃப் 6000 எடுத்தோன்னா எவ்வளோ வரும் 1500 வரும். இதில் டி எவ்வளோ அன்சோல்டாக வச்சிருக்கன்றது கண்டுபிடிக்க போகிறோமா. ஸோ டியோடது எவ்வளோ 40%. அதில் 1500ல் இப்போ என்ன பண்ண போகிறோம் 40% வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 40%னா எவ்வளோ வரும் எனக்கு ஃபைனல் ஆன்சர் 600. 1500ல் 40% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் 600 வரும். ஓகேவா. அதே மாதிரி ஈயோட தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈல 100% வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 100ல இருந்து 82 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 18%. இந்த 18% தான் நம்ம 6000ல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 6000ல் கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆன்சர் வரும்னா டோட்டலாக 1080. ஓகேவா. ஸோ ஹோல்சேலர் கிட்ட இருந்து இ எவ்வளோ வாங்கியிருக்கு வீட்டு எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 1080 அவ்வளோ வாங்கியிருக்கா. ஸோ ஈயோட அன்சோல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக இ வந்து 50% சேல்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% தான் என்னவா இருக்கும் அன்சோல்டாக இருக்கும் இல்லையா. ஸோ 1080ல் இப்போ 50% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் இன்ட்டு 1/2 போடலாமா. அப்போ ஆன்சர் என்ன வரும் 540 கிடைக்குமா நமக்கு. ஓகே. ஸோ இதுதான் எனக்கு ஏவோட ஏ பி சி டி இது எல்லாத்தோட அன்சோல்டு வீட். ஓகேவா. என்னென்ன வரும் ஸோ இங்கே இடத்துல 300, இங்கே 396, சியோடது 270, டியோடது 600, அடுத்தது ஈயோடது எவ்வளோ இருக்கு 540. இது எல்லாமே டோட்டலாக அந்த 5 ஷாப்கீப்பரோட அன்சோல்டு வீட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க வாட் இஸ் த ஆவரேஜ் அன்சோல்டு குவான்டிட்டி ஆஃப் வீட் ஃபார் ஆல் த ஷாப்கீப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏவோடது எவ்வளோ 900, பியோடது எவ்வளோ 396, சியோடது எவ்வளோ 270, டியோடது எவ்வளோ 600. அதே மாதிரி ஈயோடது 540. ஓகேவா. ஆவரேஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம் ஆவரேஜ் வேணும்னா டோட்டலாக என்ன பண்ணுவோம் டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவோ அதால் டிவைட் பண்ணுவோமா. ஸோ டோட்டலாக 5 பேரா பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணும்போது என்ன வரும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2106 இருக்கும். டிவைட் பை 5 பண்ண போகிறோம்.
ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 421.2 kg. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன ஆப்ஷன் ஏல தான் என்ன இருக்கு? 4 to 1.2 kgன்றது இருக்கு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் shopkeeper B got 33% of total quantity. டோட்டல் குவான்டிட்டியில் 33% எனக்கு B வாங்குச்சு அப்படின்னா, வாட் இஸ் த அன்சோல்டு குவான்டிட்டி ஃபார் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு என்னன்னா ஒரு ஸ்மால் ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் ஆர் சேம் அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, பி அப்போ என்ன பண்ணுவோம்னா டோட்டலாக வந்து ஹோல்சேலர் கிட்ட 6000 kg இருக்கு இல்லையா, அதில் 33% கண்டுபிடிச்சு ஆன்சர் ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் ஆர் சேம்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல வேல்யூஸே இல்லை. அப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி இ என்ன வந்துட்டு என்ன பர்சன்டேஜில் வாங்கியிருக்கோ அதே வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இயோடது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டலாக இயோடது 100%ன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். 100%ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ 100 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இதை என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு 82 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 82 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 18ன்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ 6000ல் இந்த 18% எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எவ்வளோ வரும்? 6000ல் 18% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1080. இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இது ஹோல்சேலர் கிட்ட இருந்து இ எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்றது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அன்சோல்டு குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சது. 50% எனக்கு சேல்ஸில் இருக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% தான் என்னவா இருக்கும்? எனக்கு அன்சோல்டாக இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம்? 50%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/2 போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 540 அப்படின்றதான் என்னோட அன்சோல்டு வீட் ஃபார் இ. ஸோ ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஷாப்கீப்பர் எஸ் காட் அன்சோல்டு வீட் ஃபார் ஷாப்கீப்பர் சி அண்ட் he sold one third at the cost price and remaining at the profit 20%, then what is the selling price of shopkeeper F? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ன்ற ஒரு பர்சனே நமக்கு கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ன்ற பர்சன் சி அன்சோல்டாக ஒரு வீட் வச்சிருக்கோம் இல்லையா, கேஜி வீட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டை இப்போ எஃப் வந்து வாங்குது. ஓகேவா? எவ்வளோக்கு வாங்குதுன்னா, வாங்கினதுல அந்த 1 வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு அதை விற்கிது. அப்போ எனக்கு எஃப்ஓட செல்லிங் ப்ரைஸ் என்னன்றதான் கேட்குறாங்க. ஸோ வாங்கினதுல 1/3 போர்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கே எனக்கு விற்கிது. ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 2/3 பார்ட்டாக இருக்கும். அதை எனக்கு 20% ப்ராஃபிட்டில் விற்கிது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? எனக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும்? சியோட அன்சோல்டு எவ்வளோன்றது தெரியணும். சியோட அன்சோல்டு எவ்வளோ? 270. ஓகேவா? இந்த 270ல 1/3 பார்ட்டை எஃப் என்ன பண்ணுதுன்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிது. ஓகேவா? ஸோ 1/3 பார்ட் அப்படின்றது என்னவா வரும்? 19 கிடைக்குமா? ஸோ இந்த 90யை காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிதுன்னா எனக்கு சி வந்து பெர் கேஜியை 10க்கு கொடுக்குது அப்படின்னா 90 கேஜின்றது எவ்வளோவா வரும்? 90 × 10ன்றப்போ 900. ஓகேவா? ஸோ ரிமைனிங் எவ்வளோவா இருக்கும்? 2/3 பார்ட்டு தானே ரிமைனிங். அந்த 2/3 பார்ட்டை எவ்வளோக்கு விற்கிதான்? 20% ப்ராஃபிட்ல விற்கிது. ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும்? இந்த 270ல ரிமைனிங் பார்ட் 2/3. ஓகேவா? அதை 20% ப்ராஃபிட்னா 120%ஆக இருக்கும். ஸோ அது எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூவில் எழுதும் போது 6/5 எழுதிக்கலாமா? இன்டூ 10. 10 ஏன் போடுறோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 10, ஈச் கேஜியோட ருபீஸ் வந்து எனக்கு 10. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னவா இருக்கும்? 3 இங்கே வந்துட்டு 90. ஓகேவா? ஸோ 90 × 2 அப்படின்றது 180. ஓகேவா? இங்கே வந்து எனக்கு 5, இங்கே வந்து 2 இருக்கும். இப்போ 6 × 2ன்றது 1 2. ஓகேவா? ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 2160. ஓகேவா? 180 × 12ன்றது 2160. என்ன கேட்டிருக்காங்க கொஷின்?
எஃப்போட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1/3 பார்ட்டை எனக்கு 900க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, ரிமைனிங் இருக்கக்கூடிய 2/3 பார்ட் இருக்கு இல்லையா, அதை எனக்கு எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கு, 2130க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கு. 2160க்கு எனக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கு. அப்போது இது ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணால் எஃப்போட செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். அப்போ எஃப்போட செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 3060. ஓகேவா, ஸோ ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் இ தான் இந்த சம்க்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபோர்த் கொஸ்டின், இஃப் ஷாப்கீப்பர் ஏ சோல்டு வீட் அட் ₹51 per kg. ஓகேவா, ஏ வந்து ஒரு கேஜியை 51 ரூபாய்க்கு விற்கிது. ஓகேவா, அண்ட் மேக் அன் ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 6.25 kg. ஸோ அந்த 51 per kg விற்கும் போது அதுக்கு ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 6.25% ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேவா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்போது ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, ஸோ ஹோல்சேலர் கிட்ட வந்து ஏ வந்து 20%க்கு வீட்டை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன எவ்வளோ டோட்டலாக 1200. இதில் 75% தான் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 3/4 பார்ட் தான் எனக்கு சேல்ஸ் பண்ணியிருக்குன்னா இந்த 900 இருக்கு இல்லையா, இதுதான் ஏ வந்து சேல் பண்ணியிருக்கு. அந்த 900 ஈச் கேஜியை வந்துட்டு 51க்கு விற்கிது அப்படின்றப்போ, ஸோ இதை நான் 51ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிடும். எவ்வளோ வரும்னா 45900. இதுதான் என்னோட டோட்டல் காஸ்ட். ஓகேவா, டோட்டலான செல்லிங் ப்ரைஸ். சாரி, ஏன் அப்படின்னா எனக்கு பெர் கேஜி 51க்கு விற்கிது, டோட்டலாக எனக்கு 900 இருக்கு. ஸோ இது 900 × 51 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஏவோட டோட்டல் செல்லிங் ப்ரைஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ஏவோட எனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. ஓகேவா, அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அது விற்கும் போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 6.25% எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது இந்த 106.25, ஏன்னா 100லேருந்து இந்த 6.25 நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதுதான் எனக்கு ப்ராஃபிட் வரும். அதுதான் எனக்கு எவ்வளோவா 45900. அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், 100% என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ 25ல் அடித்தோம் அப்படின்னா இது வந்து 4 டைம்ஸ் வரும். மேலே இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 4 டைம்ஸ், தென் 2 டைம்ஸ், எனக்கு 5 டைம்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அகைன் வந்து இதை கேன்சல் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை டைம்ஸ் வரும்னா 108 டைம்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 43200. ஸோ இதுதான் ஏவோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பெர் கேஜிக்கு எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பெர் கேஜி வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை 900 பண்ணோம் அப்படின்னா பெர் கேஜியோட ரேட் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ 0000 கேன்சல் பண்ணிடுவோம். 9 டைம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 48 கிடைக்கும். ஸோ பெர் கேஜியோட ரேட் எவ்வளோ, 48. ஸோ ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், 48. ஓகேவா, இந்த சம்க்கான ஆன்சர் 48. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சோல்டு குவான்டிட்டி ஆஃப் வீட் இன் இ அண்ட் சி? ஈக்கும் சிக்கும் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்களே அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஈயோடது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இ வந்துட்டு ஈயோட டோட்டல் சேல்ஸ், இ வந்து டோட்டலாக 50% வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஈயோடது வந்துட்டு 1080 வந்துட்டு எனக்கு ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அதில் 50% தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா 540. இது வந்து எனக்கு ஈயோடது. தென் சியோடது கண்டு கேட்கலாமா? சியோடது டோட்டலாக எனக்கு 900 வந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து எனக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 900 வாங்கியிருக்கு, அதில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அன்சோல்டுன்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 270 வந்து அன்சோல்டாக இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 630ன்றது எவ்வளோவா இருக்கும், எனக்கு சேலாக இருக்கும். ஸோ அப்போது அந்த 540லேருந்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா எனக்கு என்ன வரும்,
19 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 630 மைனஸ் 540 இது ரெண்டுக்கும் கூடிய டிஃப்ரென்ஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னா 90. அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சோல்டு குவான்டிட்டி ஆஃப் வீட் E and C? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 90. ஓகேவா? ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் RRBPO மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ தேங்க்யூ.